بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين خاتم النبيين شفيع المذنبين أنيس الغريبين رحمة للعالمين محمد المصطفى صلى الله عليه وسلم وآله الطاهرين الطيبين وصحابه نجوم طريق الأمم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الصلاة علي نور على الصراط أو كما قال عليه الصلاة والسلام புகழ் அனைத்தும் ஏக அல்லாஹ்வுக்கே உரித்தாக. சாந்தியும் சமாதானமும் சர்தார் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களின் அடிச்சுவடுகளை அயராமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபா தாபின்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கும் இன்னும் வர இருக்கும் நம்முடைய உபதேசங்களை கேட்கக்கூடிய அனைத்து நபர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பரக்கத் பொருந்திய ஜும்ஆவுடைய பேரருளால் அல்லாஹ் நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி வைத்துடுவானாக. பலா முசீபத்துக்கள் ஆபத்துக்களை விட்டும் இறைவன் நம்மையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்துடுவானாக. எதிரிகளுடைய பயத்திலிருந்து அச்சத்திலிருந்து பூரண நிம்மதியாக வாழச் செய்துடுவானாக என்று துஆவோடு ஒரு சில வார்த்தைகளை இங்கே நினைவூட்ட ஆசைப்படுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு வசனத்தை இப்படி சொல்லுகிறான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னார்கள் மீதும் அல்லாஹு தஆலா வானவர்கள் ஸலவாத் ஓதுகிறார்கள். எனவே யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் நாயகத்தின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பறைசாற்றுகின்றான். கடந்த வார ஜும்ஆவுடைய கடைசியில் முடிக்கின்ற பொழுது சலாத்தை குறித்து ஒரு சில ஹதீஸுகளை பார்த்தோம். இன்றைய வாரத்தில் அதை தொடர்ந்து ஸலவாத்து சொல்லுவதினால் நமக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்துகள் இறைவனிடத்திலே மேலோங்க செய்கிறது, அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலேயும் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு நினைவு நம்மை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது என்பதை குறித்து இங்கே பார்க்க இருக்கிறோம். ஸலவாத் என்பது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீது சொல்லுவதால் அன்னார்களுடைய புகழ்கள் உயர்ந்து விடும். ஒருவேளை ஸலவாத்து சொல்லவில்லை என்றால் அன்னார்களுடைய புகழ்கள் இல்லாமல் போய்விடும் என்பது அல்ல. பெருமானார் என்றைக்கு அல்லாஹு தஆலா படைக்க வேண்டும் என்று நினைத்தானோ அன்றே எல்லா இடத்திலேயும் அல்லாஹ் உயர்த்தி வைத்து விட்டான். குர்ஆனிலே சொல்லுகிறான், வரஃபஅனா லக ذிக்ரக். நபியே, உம்முடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி என்றால் நாயகத்தின் மீது நாம் ஸலவாத்து சொல்லுவதனுடைய அதனுடைய தத்துவம் தாத்பரியம் என்ன என்பதை குறித்து பார்க்கிற பொழுது, யார் நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்களோ அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லுவதால் பெருமானாருடைய உயர்வு அந்தஸ்து கூட போவதில்லை. ஏற்கனவே பெருமானாருடைய உயர்வை அல்லாஹ் உயர்த்தி வைத்து விட்டார். நாமும்
ஸலவாத் சொல்லுவதால் அதனுடைய அந்தஸ்துகளை கொஞ்சம் பெற வேண்டும் இந்த சமுதாயம் என்பதற்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். பெருமானார் மீது நீங்கள் அதிகம் அதிகம் ஸலவாத் சொல்லுங்கள் என்பதாக. ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் இப்படி சொல்லி காட்டுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்திலே வந்தார்கள். வந்து சொன்னார்கள், நபியே நாயகமே, யார் உங்கள் மீது ஸலவாத்தை அதிகம் சொல்லுகிறார்களோ அவர்கள் கியாமத்துடைய நாளில் சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தை எளிதாக விரைவாக கடப்பதற்கு நான் உதவி செய்கிறேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துவிட்டு சொல்லி சென்றார்கள். மீகால் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், நாயகமே, எந்த மனிதர் உங்கள் மீது ஸலவாத் சொல்லுகிறார்களோ அந்த மனிதருக்கு கியாமத்துடைய நாள் என்று தண்ணீர் தண்ணீர் என்று தாகித்து அலைந்து சுற்றி திரியக்கூடிய அந்த நேரத்தில் ஹவுதுல் கௌசர் என்ற நீர் தடாகத்திலிருந்து நான் அவர்களுக்கு தண்ணீரை புகட்டச் செய்வேன் என்று மீகால் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு செல்கிறார்கள். ஹஸரத் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லுகிறார்கள், நாயகமே, யாரெல்லாம் உங்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் சொல்லுகிறார்களோ அவர்களுக்காக வேண்டி அவர்கள் பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்பதற்கு நான் என்னுடைய இறைவனிடத்திலே சஜிதாவிலே வீழ்ந்து அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கிறேன், பாவங்கள் மன்னிக்கப்படுகிறவரை என்று ஹஸரத் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு செல்கிறார்கள். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், நாயகம் அன்னார்களே, எந்த மனிதர் உங்கள் மீது ஸலவாத் ஓதுகிறார்களோ அவர்களுடைய ரூஹுகளை சக்ராத் என்கிற அந்த வேதனையிலிருந்து பாதுகாத்து அவர்களுடைய ரூஹுகளை இலகுவாக லேசாக உடலில் இருந்து நான் நீக்குகிறேன் என்று இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸை வைத்து பார்க்கிற பொழுது இங்கே யோசிக்க வேண்டும். பெருமானார் மீது நாம் ஸலவாத் சொல்லுவது அது நம்முடைய மறுமையினுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வேண்டி, இம்மையினுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற எல்லா விதமான தவறுகளை ஒரு பாவத்தின் பரிகாரத்திற்காக வேண்டி பெருமானார் மீது ஸலவாத் ஓதுவது இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட ஒரு அமல். அது மட்டுமல்ல, நாம் தொழுகிறோம், அல்லாஹ்விடத்திலே தொழுகையினுடைய நன்மை கிடைக்குமா என்று சொல்ல முடியாது. நோன்பு வைக்கிறோம், நோன்பினுடைய பூரண கூலி இறைவனிடத்திலே கிடைக்குமா அல்லது இல்லையா என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் உண்மை, பெருமானார் மீது ஸலவாத் ஓதுகின்ற எந்த ஒரு வார்த்தையும் அதற்கு கூலி கிடைக்காமல் இருந்ததே இல்லை. இது நிச்சயம் சத்தியம். பெருமானார் மீது ஸலவாத் ஓதுவது உன்னுடைய சில நேரத்தில் எண்ணம் தவறாக இருந்தாலும் கூட, நான் ஸலவாத் அதிகம் ஓதக்கூடியவன் என்று மக்களுக்கு ஒருவேளை நீ காட்டினாலும் கூட, அது ஒரு புறம் இருந்தாலும் நீ ஓதிய வார்த்தை, பெருமானாரை குறித்து சொன்ன அந்த ஸலவாத்தும் ஸலாத்தினுடைய வார்த்தை இறைவனிடத்திலே உன்னத உயர்வை பெற்றது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக பாதுகாக்க முடியும். எந்த அளவிற்கு ஒருத்தருக்கு நாம் ஸலவாத் ஓதி நம்முடைய முன்னோர்களுக்கு எத்தி வைப்பதால் அவர்களுக்கு ஏற்படுகின்ற கபரிலே இருக்கின்ற வேதனை கூட குறைக்கப்படுகிறது என்று வரலாற்றிலே பார்க்க முடியும். அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னார்களிடத்தில் ஒரு அம்மையார் வருகிறார்கள். அம்மையார் வந்து சொல்லுகிறார்கள், இமாம் அவர்களே, என்னுடைய ஒரு வாலிபமுள்ள ஒரு பெண், என்னுடைய மகள் இறந்து விட்டாள். இறந்ததுக்கு சில காலங்கள் கழிந்ததற்கு பிறகு என்னுடைய கனவிலே ஓலமிட்டு சப்தமாக தலைவிரி கோலமாக அவர்கள் அழுவதை நான் பார்க்கிறேன். எனக்கு பயமாக இருக்கிறது. நரகத்தினுடைய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ என்ற ஒரு அச்சம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. என்ன செய்ய என்று கேட்கிற பொழுது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னார்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய மகளுக்காக வேண்டி சதக்கா கொடுங்கள். சதக்கா என்பது நரகத்தினுடைய வேதனையை அணைய செய்யும். சதக்கா தாருங்கள் என்று பெருமான ஹஸரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இந்த அம்மாவும் சதக்கா கொடுத்து விட்டு போயிட்டாங்க. சதக்கா வாங்கிய அந்த ஏழை மிஸ்கீன் அவர் வாங்கிய சதக்காவை வைத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் ஓதுகிறார்கள். அந்த சதக்காவினுடைய பொருளை பெற்றுக்கொண்ட அதை சாப்பிட்ட அந்த ஒரு ஏழை எளியோர் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் ஓதுகிறார்கள். அந்த ஸலவாத்தின் காரணமாக அந்த ஏற்கனவே
தலைவிரி கோலமாக காட்சியளித்த அந்த பெண் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னாருடைய கனவிலே தோற்றமளித்து அவர்கள் கேட்கிறார்கள், யார் நீ? அவங்க சொல்றாங்க, நான் புது பெண்ணாக இருக்கிற இந்த காட்சிகளை காணுகிற, யார் நீ என்று கேட்கிற பொழுது அந்த பெண்ணு சொல்லுறாங்க, நீங்கள் சில நாட்களுக்கு முன்னதாக சொன்னீங்களே, எந்த பெண் தலைவிரி கோலமாக ஒரு கனவில வந்தாங்களோ, நரகத்தினுடைய வேதனையை அனுபவித்தார்களோ அவர்கள் தான் நான். இந்த மனிதர் எனக்காக வேண்டி ஸலவாத்து ஓதினார். ஸலவாத்தினுடைய பேரருள் பரக்கத்தால் என்னுடைய தண்டனை அல்லாஹ் நீக்கி வைத்தான். இப்பொழுது நான் சுவனத்தில் இருக்கிறேன் என்று கனவின் மூலமாக சொன்ன செய்திகள் எல்லாம் வரலாற்று அடிச்சுவடுகளே பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான். ஆதம் நபிக்கு ஜோடியாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் படைக்கிறான். படைத்ததற்கு பிறகு ஆதம் நபி அவர்கள் பெண் உருவத்தை பார்த்த உடனே அவர்கள் திருமணம் செய்வதற்கு ஆசைப்படுகிற நேரத்தில் அல்லாஹு தஆலா கேட்கிறான், ஹவ்வாவை நீ திருமணம் செய்வதாக இருந்தால் நீங்கள் மகரை முன்வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னார்கள் யோசிக்கிறார்கள், ஒரு மகரை முன்வைத்துத்தான் பெண்ணை மணமுடிக்க வேண்டும் என்று சுவனத்திலே பேசப்படுகின்ற செய்திகள் இதெல்லாம். அப்படி என்கிற பொழுது எதை மகராக வைப்பது, எதை மகராக வைக்க வேண்டும் எனக்கு தெரியாது என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், பெருமானார் மீது நீங்கள் 10 முறை ஸலவாத்து சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், இதோ என்னுடைய அரிசில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைக்கு பக்கத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒரு பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயரின் மீது நீங்கள் 10 முறை ஸலவாத்து ஓதி அந்த ஸலவாத்தை நீங்கள் மகராக வைத்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்கிறான் அல்லாஹ். உலகத்திலேயே முதன் முறையாக மகராக வைக்கப்பட்ட முதல் ஒரு பொருள் இந்த ஸலவாத்து தான். மனித இனத்திலேயே மனம் முடிப்பதற்கு முதன் முறையாக மகராக வைக்கப்பட்ட அளவிற்கு பேர் அருளை பெற்றது இந்த ஸலவாத். ஸலவாத்தினால் எவ்வளவு பெரிய நன்மை, இம்மேலையும் மறுமேலையும் அந்தஸ்துகள் உயர்ந்து கொண்டே போகிறது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னாருடைய காலத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். பயங்கரமான ஒரு அநியாயக்காரன், மக்களுக்கு எரிச்சலை ஊட்டக்கூடிய, அநியாயம் செய்யக்கூடிய, அத்துமீறக்கூடிய ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். ஊரில் வசிக்கக்கூடிய எல்லா மக்களும் முடிவு செய்தார்கள், இவனால் நமக்கு ஒரு பயனும் இல்லை, துன்பம் தான் இருக்கிறது, இவனை எப்படியாவது இந்த ஊரை விட்டு கடத்தி விட வேண்டும், நாடு துரத்த வேண்டும் என்று எல்லோரும் ஒன்று சேர அந்த மனிதனை துரத்தி விட்டார்கள். அவன் வனாந்தர காடுகளிலே போய் வசிக்க ஆரம்பித்தான். ஒரு கட்டத்தின் மேல் இறந்து போனான். இறந்து போனதற்கு பிறகு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னார்களுக்கு அல்லாஹ் வஹீயை இறக்கிறான், மூசாவே இன்னாரை போய் நீங்கள் நல்ல முறையில் அடக்கம் செய்யுங்கள் என்று மூசா நபிக்கு வஹீயை அனுப்புகிறான் அல்லாஹ். மூசா நபி கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த மனிதன் மக்களால் துரத்தப்பட்டவன், மக்களுக்கு துன்புறுத்தி ஏற்படுத்தியவன், இவனால் எந்த பயனும் இல்லை மக்களுக்கு, அப்படி இருக்கிற இந்த கயவனுக்கு ஒரு அந்தஸ்தை தர சொல்லுகிறாயே, என்ன காரணம் என்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், மூசாவே, ஒரு நாள் நீங்கள் உங்களுடைய சமுதாயத்திற்கு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு செய்தியை நீங்கள் சொல்லுகிறீர்கள், எனக்கு பின்னால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் முஹம்மது என்ற இறுதி தூதர் வெளிப்படுவார், அவருடைய பெயரை சொல்லி யார் பாவ மன்னிப்பு தேடினாலும், அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி யார் பாவ மன்னிப்பு தேடினாலும், அந்த பாவங்கள் எவ்வளவு பெரிய அளவுக்கு அதிகமான பாவங்கள் இருந்தாலும் அத்தனையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான் என்ற ஒரு செய்தியை நீங்கள் உங்களுடைய சமூகத்திற்கு சொல்லுகின்ற அந்த நேரத்தில் அந்த மனிதன் கடந்து போகிறான், அந்த வார்த்தையை கேட்கிறான், பின்னே வரக்கூடிய முஹம்மதின் மீது ஸலவாத்து ஓதுகிறான், என்னிடத்தில் தௌபா மன்னிப்பு கேட்டான், நான் அத்தனை பாவத்தையும் மன்னித்து விட்டேன் என்று இறைவன் சொன்னதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த சமுதாயத்தை சார்ந்தவன் அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய சமூகத்தில் பிறந்தவன் அல்ல, மூசா நபியுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு கயவன், பின்னே ஒரு தூதர் வருவார் என்ற செய்தியை மாத்திரம்
நமது நாயகத்தின் மீது ஸலவாத்து சொன்ன ஒரே காரணத்தினால் அவனுடைய வாழ்க்கையில் கழித்த அத்தனை பாவங்களையும் இறைவன் மன்னித்து அவனுக்கு சுவனத்தை தருகிறான் என்றால், ஒரு மனிதனுடைய பாவத்தை பரிசுத்தமாக்குவது இந்த ஸலவாத்தில் எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கிறது என்பதை இங்கே பார்க்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்தை குறித்து நிறைய ஹதீசுகள், 1 2 அல்ல, 1000க்கும் மேற்பட்ட ஹதீசுகளை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு சஹாபி வருகிறார், வந்து தொழுகிறார். தொழுத உடனே அல்லாஹ்விடத்திலே அல்லாஹும்ம க்ஃபிர்லி வர்ஹம்னி என்று துஆ கேட்கிறார்கள். தொழுத உடனே அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜில்த அய்யுஹல் முஸல்லி, ஏ தொழக்கூடியவனே, நீ அவசரப்பட்டு விட்டு உன்னுடைய இறைவனிடத்தில் இப்படி துஆ கேட்டு விட்டாய் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் தொழுகைக்கு பிறகு எப்படி துஆ கட்டமைக்க வேண்டும் என்பதை ஒரு தெளிவுபட சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? ஒரு மனிதன் தொழுதால் தொழுகைக்கு பிறகு அவன் இறைவனை புகழ வேண்டும், என்னின் மீது ஸலவாத்து ஓத வேண்டும். அதற்கு பிறகு கேட்கப்படுகின்ற அத்தனை துஆக்களையும் இறைவன் எந்த விதமான தடை தங்குதல் இல்லாமல் அல்லாஹ் கபூல் செய்வான். துஆ கபூல் ஆகுவதற்கு என்னுடைய ஸலாத்து பெரிய ஒரு காரணம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் வாயிலாக சொல்லி காட்டுகிறார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி நாயகம் அன்னார்களிடத்திலே வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், இன்னி உக்ஸிரு ஸலாத அலைக, நாயகமே, உங்கள் மீது நான் அதிகமாக ஸலவாத்து ஓத வேண்டும். ஃபகம் அஜஅலு லக, அப்படி அதிகமாக ஸலவாத்து ஓதுவதற்கு எவ்வளவு ஸலவாத்துக்கள் ஓத வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களிடத்திலே வந்து கேட்கிறாங்க. நான் துஆ செய்யணும், என்னுடைய துஆல உங்கள் மீது உண்டான ஸலவாத்து ஓதணும், அந்த ஸலவாத்தை எவ்வளவு நான் செய்ய என்று கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மா ஷிஇத, உனக்கு என்ன விருப்பமோ அந்த அளவுக்கு நீ என் மீது ஸலவாத்து சொல்லுங்கிறான். அந்த சஹாபி அவங்களா இருந்துகிட்டு, அர்-ருபூ யா ரசூலல்லாஹ், 4/1 உங்கள் மீது ஸலவாத்து ஓதவா என்று கேட்கிறான். நான் துஆ செய்கின்ற வார்த்தைகளில் 4/1 உங்கள் மீது ஸலவாத்து ஓதவா என்று கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா ஷிஇத வ இன் ஜித்த ஃபஹுவ கைருல் லக, 4/1 நீ ஸலவாத்து ஓதுவது உன்னுடைய விருப்பம், இருந்தாலும் அதை விட கூட நீ ஸலவாத்து ஓதுவது அது உனக்கு சிறந்தது என்கிறார்கள். பிறகு அந்த மனிதர் கேட்கிறார், அந்நிஸ்பு யா ரசூலல்லாஹ், என்னுடைய துஆக்கல்ல பாதி அளவுக்கு நான் ஸலவாத்து ஓதவா என்று கேட்கிற போது ரசூலுல்லாஹ் அதே வார்த்தையை சொல்றாங்க, பாதி அளவுக்கு ஓதுவது உன் மீது உண்டான விருப்பம், இருந்தாலும் வைன் சித்த கைருல் லக, நீ அதிகப்படுத்தினால் அதை விட உனக்கு சிறந்தது என்கிறார்கள். இப்படியே கடைசியாக என்னுடைய துஆ முழுக்க உங்கள் மீது ஸலவாத்தாக இருக்க வேண்டுமா என்று சொல்லுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமாக ஏற்றார்கள், வரவேற்றார்கள். நீங்கள் நினைப்பதை இறைவன் கபூல் செய்து தருவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் நாயகத்தின் மீது ஸலவாத்து ஓதுகிற இந்த நாவில் நாம் நினைப்பதை இறைவனிடத்திலே வார்த்தையால் வடிவமைப்பதற்கு முன்னதாகவே இறைவன் அதை கபூல் செய்கிறான் என்று இந்த ஹதீஸின் மூலமாக தெரிகிறது. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களும் இந்த தேனை சேகரிக்கக்கூடிய தேனி பூச்சிக்கும் 2 பேருக்கும் ஒரு உரையாடல் நடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேனியை பார்த்து கேட்கிறார்கள், தேனியே, நீ எப்படி தேனை உருவாக்குகிறாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான். அதுக்கு அந்த தேனி பூச்சி சொல்லுது, யா ரசூலல்லாஹ், லட்சக்கணக்கான பூக்கள் மலர்கள் இருந்து இருக்கக்கூடிய மகரந்த தூளை நான் எடுத்து சேகரித்து எங்களுடைய கூடுகளிலே நாங்கள் வைத்து உமிழ்ந்து அதை எங்களுடைய வயிற்றின் மூலமாக நாங்கள் வெளியாக்கியதுதான் இந்த தேன் என்று அந்த தேனி பூச்சி ரசூலுல்லாஹ் கேட்டதற்கு பதில் சொல்லுகிறது. அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்கிறார்கள், நீங்கள் லட்சக்கணக்கான அந்த பூக்கள் இருந்து எடுக்கக்கூடிய அந்த மகரந்த தூளில் சிலது இனிப்பு இருக்கும், பெரும்பாலும் கசப்பு இருக்கும், சிலதில் புளிப்பு இருக்கும், எல்லாம் ஒரு சுவையை கலந்திருக்கிற இந்த மகரந்த தூளில் அது எப்படி தேனாக உருவாகிற பொழுது பியூர் இனிப்பு மட்டுமே எப்படி உருவாகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேனியை பார்த்து கேட்கிறார்கள். அதற்கு தேனி சொன்னது, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு ஒரு விஷயத்தை கட்டளையிட்டிருக்கிறான். எங்களில் எந்த பூச்சி வெளியே சென்றாலும், தேனை சேகரிப்பதற்கு வெளியே சென்றாலும், வெளியே செல்லுவதிலிருந்து அந்த மகரந்த தூளை சேகரித்து
நாங்கள் எங்களுடைய கூட்டிற்கு வருகிற வரை நாங்கள் உங்கள் மீது ஸலவாத்து ஓதிக்கொண்டே இருக்கிறோம். உங்கள் மீது ஸலவாத்து ஓதுகின்ற பேர் அருளால் நாங்கள் சேகரித்த அந்த மகரந்த தூளின் மூலமாக பெறப்படுகின்ற அது கசப்பாக இருந்தாலும் இனிப்பை உருவாக்குற தன்மை இறைவன் ஏற்படுத்தி விடுகிறான் என்று அந்த தேனி பூச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுக்கு பதிலளித்தது. கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அந்த தேனி லட்சக்கணக்கான மலர்களிலிருந்து சேகரிக்கிற அந்த சின்ன சின்ன அணு அளவிற்கு இருக்கிற மகரந்த தூள் ரசூலுல்லாஹ் கேட்டது போல அது எல்லாம் கசப்பு உரியதுதான். ஒரு சிலதை மாத்திரம்தான் இனிக்கும், பெரும்பாலும் கசப்பு தன்மை கொண்டதுதான். கசப்பு தன்மை கொண்டிருக்கிற ஒரு பொருள் பெருமானாரின் மீது புகழ் பாடல், பெருமானார் மீது ஸலவாத் ஓதுற பெரும் பேர் அருளால் அந்த கசப்பும் இனிப்பாக அல்லாஹ் ஆக்கி வைத்தது என்பது மாத்திரமல்ல, அதில் ஏராளமான நோய்களுக்கு இறைவன் ஷிஃபாவை வழங்கியிருக்கிறான் என்பது இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பெருமானார் மீது ஓதுகின்ற ஸலவாத்தினுடைய மகிமை. இன்னும் இதுபோல ஏராளம் ஏறப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. மனிதன் உலகத்தில் எப்படியோ வாழ்ந்து விடுவான். அவனுடைய கடைசி காலம் சக்கராத்துடைய வேதனை, அதை தொடர்ந்து நரகத்தினுடைய ஜுவாலை அனுபவிக்கின்ற அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கபருடைய வேதனை. அந்த கபரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீது யாரெல்லாம் அதிகம் ஸலவாத் ஓதியிருக்கிறார்களோ, ரசூலுல்லாஹ்வை குறித்து கபரிலே கேட்கப்படுகின்ற கேள்விகளில் ஒரு கேள்வி மர் ரப்புக மா தீனுக மன் நபியுக, உங்களுடைய நபி யார் என்று கேட்கப்படுகின்ற கேள்வியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீது அதிகம் ஸலவாத் கொண்டவர்களுக்கு பெருமானார் வந்து பதில் சொல்லுவார்கள். அந்த கேள்வியில் மாத்திரம் ரசூலுல்லாஹ்வுடைய இமேஜை, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு உருவப்படத்தை காண்பித்து மன் நபியுக, உங்களுடைய நபி யார், இவர் யார் என்று ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்கின்ற அந்த கேள்விக்கு யாரெல்லாம் அதிகம் ஸலவாத் ஓதியிருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே அந்த பதில் ரொம்ப இலகுவானது. ஏன்னா ஏற்கனவே அறிமுகமானவர்களை அறிந்து கொள்வது ரொம்ப லேசு. புதுசாக ஒருத்தரை பார்த்தால் தான் யார் என்று தெரியாது. நாம் ஓதுகின்ற ஸலவாத்தினுடைய மகிமை, இதனுடைய பேரருள் பரக்கத் கபரில் வந்து நமக்கு பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு ஸலவாத் என்பது உயர்ந்த இடத்தில் இறைவன் வைத்திருக்கிறார். அந்த ஸலவாத்தை யாரெல்லாம் அதிகம் ஓதுகிறார்களோ அவர்களும் அல்லாஹ்வுடைய பார்வையில், தீனில், மார்க்கத்தில், இம்மையில், மறுமையில் எல்லா இடத்திலேயும் உயர்ந்த அந்தஸ்து அடைந்தவர்களாக இறைவன் ஆக்கி வைக்கிறான். அந்த அடிப்படையில் தான் நாம் அதிகம் ஸலவாத்து ஓதுவதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதற்குண்டான வழிமுறையை கடந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய மஹல்லாவிலே பல குடும்பங்கள், குழந்தைகள் உள்பட ஸலவாத்துக்கள் அதனுடைய அந்த பேப்பரை வைத்துக்கொண்டு ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜும்ஆவிலே அந்த ஓதிய ஸலவாத்திற்கு ஈசால் சவாப் செய்யப்படும். இன்னும் இருப்பது ஒரு வாரம். நீங்கள் இன்னும் அதிகமாக ஸலவாத்துக்களை சொல்லி அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்துகளை அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கு இந்த ஸலவாத்தினுடைய பேர் அருளுடைய கூலி இம்மையிலையும் மறுமையிலையும் நிரப்பமாக ஏற்படுத்துவானாக என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.